ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டை ஐடியா ஒரே நிமிஷத்தில் காலிஃப்ளவர் ஐடியா பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவர் டப்பா ஐடியா வந்து ஆல்ரெடி ராகாஸ் கிச்சனில் அக்கா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சின்னதாக ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அதுதான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கூடவே ஒரு சின்ன டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போது இந்த காலிஃப்ளவர் டப்பாவில் டாப்பில் இருக்கிற இந்த மூடியை கழட்டி எடுத்துடலாம். ஒரு சூடாக இருக்கிற ஃபோர்க் எடுத்து நம்ம டாப்பில் இருக்கிற அந்த மூடியை மட்டும் ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபோர்க்கை வச்சு ஏன் போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈக்குவலான அளவுகளில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கேப்பில் வந்து நம்மளுக்கு 4 ஹோல் வந்து கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் ஹோல், ட்ரிபிள் ஹோல், டபுள் ஹோல் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த டப்பாவில் கொஞ்சமாக கோலப்பொடி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட்லி நம்ம கோலம் தான் போட போகிறோம். ஒரு ஹோல் உள்ளதை இப்போ நம்ம போட்டு பார்க்குறோம். நம்ம இதை பயன்படுத்தி கோலங்கள் வந்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் படிக்கோலம் வந்து நம்ம வந்து பார்டர் டிசைன்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அடுத்து இப்போது 4 கோடு உள்ளதை போட்டிருக்கேன் பாருங்கள். 4 ஹோல் உள்ளது. ஸோ பொடி வந்து ரொம்ப அழகாக வருது. நம்ம இப்போது ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டு பார்க்கலாம் வருதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சரியாக வரல. ஸோ 2-3 தடவை டேப் பண்ணிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக பொடி வந்து அழகாக வரும். நம்மளுக்கு இதே மாதிரி செட்டப் வந்து தகரத்துலேயும் கிடைக்குது. பட் அது வந்து நம்மளுக்கு ஹர்ட் பண்ணக்கூடும் கையை வந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பொடி எடுத்து போட முடியாது. சம்டைம்ஸ் அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிக்கும், டேப் பண்ண முடியாது. பட் இதை வந்து அப்படி கிடையாது. நம்ம டேப் பண்ணி போட்டுக்கலாம். பொடி நிறைய எடுத்து போட்டு அழகாக கோலம் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம டைரெக்டாக எடுத்தோன்னே போட முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து இது வந்து கோலம் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம சாம்பிளுக்கு மட்டும் ஒரு கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து இதில் இன்னொரு சின்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஹோல் உள்ளதை போட்டு நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். வேணுன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாதப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட லஞ்ச் பேக், ஸ்கூல் ஷூஸ், அதுக்கப்புறம் குப்பை கூட இருக்கிற இடம், அழுக்கு துணி இருக்கிற இடம், அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு வச்சோன்னா அங்கே இருக்கிற கெட்ட ஸ்மெல், கெட்ட பாக்டீரியாலாம் அழிஞ்சு போயிடும். நம்மளுக்கு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.